சரி ஓகே. இப்போ பாருங்க 1891ல் 7th செஷன் நடக்குது. என்ன நடக்குது? 7th செஷன் நடக்குது. 7th செஷன் எங்கே நடக்குது அப்படின்னா நாக்பூர். எங்கே நடக்குது அப்படின்னா நாக்பூர். சரியா? யார் பிரசிடெண்ட்டாக இருந்தா அப்படின்னா ஆனந்தசார்லு. ஆனந்தசார்லு இவர் ஃபர்ஸ்ட் மദ്രാசி பிரசிடென்ட். மദ്രാசி பிரசிடென்ட். இவர் ஃபர்ஸ்ட் மദ്രാசி பிரசிடென்ட். ஆனால் எந்த இதுக்காருன்னா ஆந்திரா நேட்டிவ் என்ன அப்படின்னா ஆந்திரா. ஆந்திரா எல்லாமே வந்து மெட்ராஸில் தான் இருந்துச்சு. ஸோ இவரோட நேட்டிவ் வந்து ஆந்திரா. ஃபர்ஸ்ட் மദ്രാசி பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தசார்லு. 1891ல் 7th காங்கிரஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா நாக்பூரில். பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஆனந்தசார்லு. சரி ஓகே. இப்போ வந்து 1892ல் எங்கே நடந்துச்சு அப்படின்னா அலகாபாத். பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. உமேஷ் சந்திர பானர்ஜி. இது எத்தனாவது அப்படின்னா வந்து 8th செஷன். 8th செஷன் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அலகாபாத்ல. பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. இப்படின்னு கேட்கலாம். 8th செஷன் எந்த வருஷம் நடந்துச்சுன்னு கேட்கலாம். 1892. சரியா? 1892ல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அலகாபாத்தில் உமேஷ் சந்திர பானர்ஜி. இப்போ இது வந்து அலகாபாத் கிடையாது, பிரயாக்ராஜ். சரியா? இப்போ இது என்னது? பிரயாக்ராஜ். இப்போ நியூஸ்லலாம் வந்து பிரயாக்ராஜ்னு தான் பார்க்க முடியும், அலகாபாத்னு பார்க்க முடியாது. ஓகே சரி ஓகே. 9th செஷன் எங்கே அப்படின்னா 1893. எங்கே அப்படின்னா லாகூர். யார் பிரசிடென்ட் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. தாதாபாய் நௌரோஜி தான் பிரசிடென்ட். 1893ல் எங்கே அப்படின்னா லாகூர். தாதாபாய் நௌரோஜி தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. எத்தனாவது செஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9th செஷன். எத்தனாவது செஷன்? 9th செஷனில். எங்கே அப்படின்னா லாகூரில். சரி ஓகே. அடுத்து 10th செஷன் எங்கே நடக்குது அப்படின்னா 1894ல் வந்து மெட்ராஸ். ஓகே. யார் பிரசிடென்ட் அப்படின்னா அல்ஃபிரட் வெப். 10th எங்கே நடக்குது அப்படின்னா மெட்ராஸில். யார் பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபிரட் வெப் வந்து பிரசிடென்ட். ஓகே. அதே வந்து 11th எங்கே நடக்குது அப்படின்னா வந்து புனே. யார் பிரசிடென்ட்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. யாரு? சுரேந்திரநாத் பானர்ஜி. எங்க நடக்குதுன்னா புனேல. யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகே. 10th செஷன் எங்க? 10th செஷன் 11th செஷன். ஓகே. அல்ஃபிரட் வெப், சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து இப்போ 12th செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து 12th செஷனை பொறுத்தவரை 1896 எங்கே நடந்துச்சு அப்படின்னா கல்கத்தா. பிரசிடென்ட் யாரு அப்படின்னா ரஹ்மத்துல்லா எம் சயானி. ரஹ்மத்துல்லா எம் சயானி தான் பிரசிடென்ட். எங்கே நடந்திருக்கு அப்படின்னா வந்து 12th செஷன் கல்கட்டாவில். ஓகே சரி. இப்போ 13th செஷன் பாருங்க 1897 எங்கன்னா அம்ரோட்டி. அம்ரோட்டி எங்கே இருக்குப்பா அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா. யார் பிரசிடென்ட்னா சங்கரன் நாயர். ஆனந்தசார்லு ஃபர்ஸ்ட் மദ്രാசி பிரசிடென்ட்னு பார்த்தோம்ல, இவர் வந்து செகண்ட் மദ്രാசி பிரசிடென்ட். செகண்ட் மദ്രാசி பிரசிடென்ட். 97 அம்ரோட்டி மகாராஷ்டிரா. சங்கரன் நாயர் இவர் வந்து செகண்ட் மദ്രാசி பிரசிடென்ட். ஓகேவா? சரி ஓகே. அடுத்து நமக்கு வந்து இப்போ 13ஓட நிப்பாட்டிப்போம். கரெக்டா? 13ஓட நிப்பாட்டிப்போம். 14, 15 இல்லை. இப்போ 16th பார்த்தோம் அப்படின்னா வந்து 16th காங்கிரஸ் எந்த வருஷம் அப்படின்னா 19,000 எங்கே நடந்துச்சு அப்படின்னா லாகூர். பிரசிடென்ட் யாரு அப்படின்னா என்ஜி சந்தவர்கர்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் யாரு அப்படின்னா என்ஜி சந்தவர்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா?
16th செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா 19,000ல் லாகூரில் எம்ஜி சந்தவர்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்டினியூஷன். 1901 வந்து எங்கே காங்கிரஸ் செஷன் நடந்துச்சு அப்படின்னா கல்கட்டாவில் நடந்துச்சு. பிரசிடென்ட் யார் அப்படின்னா டின்சா வச்சா தான் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இந்த காங்கிரஸோட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா காந்திஜி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் காந்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த காந்திஜியோட குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே. புரியுதா? 1901 செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா கல்கட்டாவில். பிரசிடென்ட் யார் அப்படின்னா டின்சா வச்சா அப்படின்றவர் வந்து பிரசிடென்ட். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து காந்திஜி ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அப்போ காந்திஜி ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண காங்கிரஸ் செஷன் எது அப்படின்னு கேட்டால் 1901 காங்கிரஸ் செஷன். ஓகே, காந்திஜியோட குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே வந்து காந்திஜியோட குரு. ஓகேவா? சரி, அடுத்த செஷன் எப்போ அப்படின்னா வந்து 1901க்கு அப்புறம் 1905 எப்போ அடுத்த செஷன். சரியா? இந்த 1905 செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா காசி, ஆர் வாரணாசி, ஆர் பெனாரஸ். காசி அல்லது வாரணாசி அல்லது பெனாரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா நம்ம வந்து காந்திஜியோட குருன்னு பார்த்தோம் இல்லையா, அவர் தான் பிரசிடென்ட். காந்திஜியோட குரு யார் பார்த்தோம் அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே. கோபாலகிருஷ்ணன் கோகலே தான் இதோட பிரசிடென்ட். அப்போ 1905 பொறுத்தவரையும் காங்கிரஸ் செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா காசி அல்லது வாரணாசி அல்லது பனாரஸ்னு சொல்றாங்க. இந்த பிரசிடென்ட் யார் இருந்தா அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே. இந்த கோபாலகிருஷ்ணன் கோகலே யார் அப்படின்னா காந்திஜியோட குரு. ஓகேவா? இன்னொன்று 1905ல ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க. சரியா? 1905ல நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எங்க நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க, பிரசிடென்ட் யாருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 1906 பொறுத்தவரையும் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா கல்கட்டா. சரியா? கல்கட்டாவில் நடந்திருக்கு. பிரசிடென்ட் யாரு அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. தாதாபாய் நௌரோஜி தான் பிரசிடென்ட். ஆனால் எக்ஸ்பெக்டட் பிரசிடென்ட் யாரா இருப்பாங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது யாரு அப்படின்னா வந்து திலகர், பாலகங்காதர திலகர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பிரசிடென்ட்டா யார் இருக்கா அப்படின்னா வந்து தாதாபாய் நௌரோஜி. முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து ஸ்வதேசி மூமெண்ட். இந்த ஸ்வதேசின்ற வார்த்தையை முத யூஸ் பண்ணவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை தயானந்த் சரஸ்வதி. என்னுடைய நாடு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? என்னுடைய நாடு. சரியா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷன்ல ஸ்வராஜ் அப்படின்ற வார்த்தை. சரியா? இங்கேயுமே வந்து ஸ்வராஜ் அப்படின்ற ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. அப்போ ஸ்வராஜ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண காங்கிரஸ் செஷன் எது அப்படின்னு கேட்டால் 1906 கல்கத்தா காங்கிரஸ் செஷன். யார் இது ஸ்வராஜ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து தாதாபாய் நௌரோஜி. ஓகே, ஸ்வராஜ் யூஸ் பண்ணது எது? கல்கத்தா செஷன். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து 1905. ஓகே, காந்திஜி ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து 1901. ஓகே, எக்ஸ்பெக்டட் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். ஆனால் இப்போ பிரசிடென்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸ்வதேசி ஸ்வராஜ் ரெசல்யூஷன். இந்த ஸ்வராஜ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணது தாதாபாய் நௌரோஜி. ஸ்வதேசி வந்து தயானந்த் சரஸ்வதி. ஓகே, சரி. ஓகே, இப்போ வந்து 1907 பொறுத்தவரையும் வந்து
ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் பிளேஸ் பார்ப்போம். எங்கே எக்ஸ்பெக்டட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தா நாக்பூர் அல்லது பூனே நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. நாக்பூர் அல்லது பூனே. அடுத்த எக்ஸ்பெக்டட் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய். சரியா? லாலா லஜ்பத் ராய் எந்த எக்ஸ்பெக்டட் பிரசிடென்ட். ஆனால் எங்கே நடந்தது அப்படின்னா சூரத் கான்ஃபரன்ஸ். இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சூரத் கான்ஃபரன்ஸ், குஜராத். சூரத் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத். சூரத் எங்கப்பா இருக்குது அப்படின்னா குஜராத். சூரத் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரசிடெண்ட்டாக யார் இருந்தது அப்படின்னா ராஜ் பிகாரி கோஷ். ராஜ் பிகாரி கோஷ் வந்து இருக்கிறாரு. சரி, இப்போ 1907 பொறுத்தவரையும் வந்து எங்கே எக்ஸ்பெக்டட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாக்பூர் அல்லது பூனேல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். ஆனால் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சூரத் கான்ஃபரன்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. சூரத் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத். யார் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்கன்னா ராஜ் பிகாரி கோஷ். ஓகே, இது 1907. சூரத் ஸ்பிளிட்டும் இப்போ தான் நடந்திருக்கும். சூரத் ஸ்பிளிட்டும் இப்போ தான் நடந்திருக்கும் 1907. ஓகேவா? இப்போ என்னன்னா காங்கிரஸ் வந்து 1907 ரெண்டா பிரியுது. இதுவரை ஒன்றா இருந்த காங்கிரஸ் வந்து இப்போ என்னவா பிரியுதுன்னா ரெண்டா பிரியுது 1907. என்னவா பிரியுது அப்படின்னா மிதவாதி தீவிரவாதின்னு பிரியுது. மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு பிரியுது. இந்த மிதவாதிகளுடைய ஹெட் யாரு அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே, காந்திஜியோட குரூப் பார்த்தோம்ல அவர். அதே தீவிரவாதிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய் வந்து தீவிரவாதிகளோட ஹெட்டா வந்து இருக்கிறாரு. ஓகே, ஐயோ பாலகங்காதர் திலகர். சரி, இப்போ காங்கிரஸ் வந்து ரெண்டா பிரியுது 1907. என்ன ஆகுது அப்படின்னா காங்கிரஸ் வந்து என்னவா பிரியுது அப்படின்னா ரெண்டா பிரியுது 1907. என்ன அப்படின்னா மிதவாதி தீவிரவாதின்னு பிரியுது. சரியா? இந்த மிதவாதிகளுக்கு ஹெட் யார் இருக்கா அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே. யாரு? காந்திஜியோட குருன்னு பார்த்தோம்ல அவரு. அதே தீவிரவாதிகளுக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர். சரியா? மிதவாதிகளுக்கு யாரு அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே. தீவிரவாதிகளுக்கு யாரு அப்படின்னா வந்து பாலகங்காதர் திலகர். சரியா? காங்கிரஸ் என்னவா பிரியுதுன்னா ரெண்டா பிரியுது. எப்போ அப்படின்னா 1907. ஓகே, 1907 வந்து காங்கிரஸ் ரெண்டா பிரிவை பார்த்தோம், மிதவாதி தீவிரவாதின்னு சொல்லிட்டு. இப்போ 1908 எங்க நடக்குது அப்படின்னா சென்னை. யார் பிரசிடென்ட்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ராஜ் பிகாரி கோஷ். ராஜ் பிகாரி கோஷ்னா வந்து பிரசிடென்டா இருக்காரு. சரி, ஓகே. இதுல என்ன அப்படின்னா வந்து அதிகமான மிதவாதிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மிதவாதிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த செஷனை 1908 செஷன் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேத்தா யாரு அப்படின்னா ஃபெரோசா மேத்தா. எங்க பார்த்தோம்? 1890 பார்த்தோமா ஃபெரோசா மேத்தா. சரியா? அவர் வந்து ஒரு மிதவாதி. சரியா? அவர் மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்க அப்படின்னா 1908 வந்து சொல்றாங்க. வருஷம் மாற்றி போட்டுறாதீங்க, 1908 தான் வந்து மேத்தா காங்கிரஸ். ஓகே, இப்போ 1911 காங்கிரஸ் செஷன். அடுத்து கண்டினியூட்டிவா இல்லை. சரியா? 1911 காங்கிரஸ் செஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னா கல்கத்தா. யார் பிரசிடென்ட்னா பிஎன் தார், பிசின் நாராயண். பிசன் நாராயணன் தார்னு சொல்லி சொல்றாங்க. 1911 காங்கிரஸ் செஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னா கல்கத்தா. பிசன் நாராயணன் தார்.
இப்போ 1916 ஒரு செஷன் நடக்குது. 1916 செஷன் எங்கே நடக்குது அப்படின்னா வந்து 1916 செஷன் 1916 செஷன் எங்கே நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லக்னோ எங்கப்பா இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். சரியா? இதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா ஏசி மஜும்தார். அம்பிகா சரண் மஜும்தார். அம்பிகா சரண் மஜும்தார் அப்படின்றது இவரோட பிரசிடென்ட். இந்த செஷனோட முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா வந்து காந்தி வந்து நேரு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது இந்த செஷன்ல தான். காந்திஜி met நேரு. சரியா? காந்திஜி வந்து நேரு மீட் பண்ணது எந்த செஷன் அப்படின்னா 1916 லக்னோ செஷன். சரியா? காந்திஜி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரு மீட் பண்ணியிருக்காரு. இந்த செஷனில் வேறு என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த செஷன் ரொம்ப முக்கியமானது 1916. ரெண்டாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் மாடரேட்ஸும் ஒன்று சேர்ந்தாங்க. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் மாடரேட்ஸும் ஒன்று செய்கிறாங்க. சரியா? மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் வந்து ஒன்று செய்கிறாங்க. யார் பேசுகிறா வந்து அன்னி பெசன்ட் போய் யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா வந்து திலகட்ட பேசுகிறாங்க. யார் போய் யார்கிட்ட பேசுகிறது? அன்னி பெசன்ட் போய் வந்து திலகட்ட பேசுகிறாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் மாடரேட்ஸும் ஒன்று செய்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து காங்கிரஸையும் முஸ்லீம் லீகையும் சேர்க்குறாங்க. முஸ்லீம் லீகையும் ஒன்று சேர்க்குறாங்க. யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் யார்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்படின்னா முகமது அலி ஜின்னா. இந்த முகமது அலி ஜின்னா யார் அப்படின்னா வந்து இவர் தான் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான்னு சொல்கிறாங்க. ஓகே, முகமது அலி ஜின்னா யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான். ரெண்டாவது விஷயம் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பாகிஸ்தான். சரியா? இங்கே ஒரு பேக்ட் சைன் பண்ணுறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லக்னோ பேக்ட் எந்த வருஷம் அப்படின்னா 1916. சரியா? இந்த லக்னோ பேக்டோட உருவாக்குனவர் யார் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா வந்து முகமது அலி ஜின்னா. சரியா? லக்னோ பேக்ட் வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட் யார் அப்படின்னா வந்து முகமது அலி ஜின்னா. சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட் யார் அப்படின்னா வந்து முகமது அலி ஜின்னா. ஓகே, புரிஞ்சுதா? அடுத்த முக்கியமான செஷன் அடுத்த வருஷம் 1917 எங்கே நடந்துச்சு அப்படின்னா கல்கத்தா. இது ஏன் முக்கியமான செஷன்னா இதோட பிரசிடென்ட் வந்து அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் யார் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ். காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். எந்த வருஷம் அப்படின்னா 1917. எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து கல்கத்தாவில். ஓகே, அன்னி பெசன்ட் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்க 1918 பொறுத்தவரை செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில் வந்து யார் அப்படின்னா மதன் மோகன் மலாவியா. அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கு. ஓகே, அடுத்த இன்னொரு செஷனும் நடந்திருக்கு 1918 ஸ்பெஷல் செஷன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. ஓகே, ஸ்பெஷல் செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாம்பே. இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா ஸ்பெஷல் செஷனோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்து எழுதிட்டு வாங்க. ஓகே, நாளைக்கு கிளாஸில் கேட்பேன். ஓகே, 1918 பொறுத்தவரை ஸ்பெஷல் செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து பாம்பேயில். அப்போ 1918 செஷன் வந்து டெல்லி மதன் மோகன் மலாவியா வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காரு. 1918 ஸ்பெஷல் செஷன் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாம்பேயில். பிரசிடெண்ட் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகே, அடுத்த செஷன் பாருங்க 1919 எங்கே அப்படின்னா அம்ரிஸ்டர். பிரசிடெண்ட் யார் அப்படின்னா மோதிலால் நேரு. மோதிலால் நேரு யாருப்பா அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட அப்பா. ஜவஹர்லால் நேருவோட அப்பா. சரி,
சரி, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு இல்லையா? ஜாலியன் வாலாபாக் படுகொலை எங்கே நடந்துச்சுன்னா அம்ரிட்சர் தான். அதுதான் ஜாலியன் வாலாபாக் மேசக்கர்னு சொல்லுவோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எங்கே அப்படின்னா அம்ரிட்சர். இன்னொன்று வந்து ரவுலட் சட்டம், ரவுலட் ஆக்ட். ரவுலட் ஆக்ட் எந்த வருஷம்? 1990. இதெல்லாம் ப்ரீஃபாக பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. 1919 செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா அம்ரிட்சரில். யார் பிரசிடெண்ட்டாக இருந்தா அப்படின்னா மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு அப்பா. என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் நடந்தது. ரவுலட் ஆக்டும் வந்து 1919. ஓகே, இவரோட மேகசின், மோதிலால் நேருவோட மேகசின் வந்து என்ன அப்படின்னா த இண்டிபெண்டன்ட். த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது வந்து யாரோடது அப்படின்னா வந்து மோதிலால் நேருவோட மேகசின். ஓகே, த இண்டிபெண்டன்ட் அப்படின்றது வந்து மோதிலால் நேருவோட மேகசின். மோதிலால் நேரு யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட அப்பா. ஓகே, இப்போ 1920 பொறுத்தவரையும் வந்து ஸ்பெஷல் செஷன். 1920 பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து ஸ்பெஷல் செஷன். ஸ்பெஷல் செஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து செப்டம்பரில் ஸ்பெஷல் செஷன் நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கல்கத்தாவில். ஓகே, இதுவும் எங்கே அப்படின்னா கல்கத்தா தான். யார் பிரசிடென்ட்னா லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய் வந்து பிரசிடென்ட். இந்த செஷனோட முக்கியமான விஷயம் வந்து என்சிஎம். என்சிஎம்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செஷனில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யார் பிரசிடென்ட் அப்படின்பது லாலா லஜ்பத் ராய். எங்கே நடந்த செஷன் அப்படின்றது கல்கத்தா செஷன். எந்த மாதம்னா செப்டம்பர் மாதம். ஓகே, சரி, ஓகே. 1922 செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து ஹாயா, பீகார். சரியா? 1922 செக்ஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து காயா, பீகார். சரியா? இது பிரசிடென்ட் யாரு அப்படின்னா வந்து சிஆர் தாஸ். சிஆர் தாஸ்ன்றது சித்தரஞ்சன் தாஸ். ஓகே, சித்தரஞ்சன் தாஸ். இவர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தேசபந்து அப்படின்னு சொல்லுவாங்க. தேசபந்து யாரு அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ். தீனபந்து அப்படின்னு கேட்டா சிஎஃப் ஆண்ட்ரூஸ். இது தனியாக எழுதி வச்சுக்கோங்க. தீனபந்து வந்து சிஎஃப் ஆண்ட்ரூஸ், சிஆர் தாஸ் வந்து தேசபந்து. 1922 எங்க செஷன் அப்படின்னா வந்து பீகார்ல. யார் பிரசிடென்ட் அப்படின்னா சிஆர் தாஸ். அதுக்கிடையில பாருங்களேன், 1920 பார்த்தோம்ல, 1920 டிசம்பர்ல ஒரு செஷன் நடந்தது. 1920 டிசம்பர்ல ஒரு செஷன் நடந்துச்சு. எங்க அப்படின்னா நாக்பூர். பிரசிடென்ட் யாரு அப்படின்னா விஜய ராகவாச்சாரி. இவர் எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவர்னா சேலம். ஃபர்ஸ்ட் தமிழ் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் தமிழ் பிரசிடென்ட் 1920. இதுல வந்து என்சிஎம் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ 1920 டிசம்பர் செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா நாக்பூரில். பிரசிடென்ட் யாருன்னா விஜய ராகவாச்சாரி. எந்த இதை சேர்ந்தவர்னா சேலம் சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் தமிழ் பிரசிடென்ட் இவர் தான். என்சிஎம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நான் கோஆபரேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே 1922 செஷன் எங்கே பார்த்தோம் அப்படின்னா பீகார். யார் பிரசிடென்ட்? சிஆர் தாஸ். சிஆர் தாஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தேசபந்துன்னு சொன்னாங்க. அதே தீனபந்துன்னு கேட்டாங்கன்னா யார் அப்படின்னா சிஎஃப் ஆண்ட்ரூஸ். ஓகே, சரி, ஓகே. இப்போ 1924 பொறுத்தவரை இது ரொம்ப முக்கியமானது. எங்கே அப்படின்னா பெல்கம். எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா. இதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தா காந்திஜி. அதனால தான் இது ரொம்ப முக்கியம். ஓகே, பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தா வந்து காந்திஜி. இதில் முக்கியமாக நடந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து கான்பூர் சதி விளக்கு.
என்ன நடந்துச்சு அப்படின்னா கான்பூர் சதிவிலக்கு. இப்போ 1924 பொறுத்தவரையும் வந்து பெல்காம் நடந்தது, கர்நாடகா. பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தா காந்திஜி. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா வந்து கான்பூர் சதிவிலக்கு. அடுத்து வந்து 1925 செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து கான்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா யூபி. சரியா? ஹெட் யார் அப்படின்னா வந்து சரோஜினி நாயுடு. ஏற்கனவே ஒரு விமன் பார்த்தோம், யார்? அன்னி பெசன்ட் பார்த்தோம். இவங்க இங்கே வந்து யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு பொறுத்தவரை வந்து ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட். சரியா? சரோஜினி நாயுடோட நிக்நேம் தெரியும்ல, நைட்டிங்கேல். இன்னொரு நிக்நேம் வந்து கவிக்குயில். கவிக்குயில்ன்றது சரோஜினி நாயுடோட பேரு. இன்னொரு பேர் வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. யார் சொல்லியிருப்பா அப்படின்னா காந்தி சொல்லியிருப்பா. நைட்டிங்கேல்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா வந்து காந்தி வந்து சொல்லியிருப்பார். ஓகே, சரி. இப்போ 1926 வரை பொறுத்தவரை எங்கே அப்படின்னா வந்து கவுஹாத்தி அசாம். யார் பிரசிடென்ட்னா எஸ் ஸ்ரீனிவாசனார். இவர் செகண்ட் தமிழ் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம்? விஜயராகவாச்சாரி பார்த்தோமா? சரி, கட் பண்ணியிருப்பான். ஓகே, 1926 பொறுத்தவரை எங்கே இருந்துச்சு அப்படின்னா வந்து கவுஹாத்தி அசாம். ஓகே, இதோட பிரசிடென்ட் வந்து எஸ் ஸ்ரீனிவாசனார். இவர் வந்து செகண்ட் தமிழ் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் யார் பார்த்தா? வீரராகவாச்சாரி பார்த்தோம். ஓகே, இவங்க வந்து செகண்ட் தமிழ் பிரசிடென்ட். சரியா? கவுஹாத்தி அசாம், செகண்ட் தமிழ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஸ்ரீனிவாசனார். இப்போ 1927 பொறுத்தவரையும் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி சென்னையில் நடந்த லாஸ்ட் கான்ஃபரன்ஸ். சரியா? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் லாஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஐஎன்சி வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் நடந்த சென்னையில் நடந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி லாஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து 1927 காங்கிரஸ். சரியா? இது பிரசிடென்ட் யார் இருந்தது அப்படின்னா எம்ஏ அன்சாரி. இதுல முக்கியமான விஷயம் என்ன? பாய்காட் சைமன் கமிஷன். ரெசல்யூஷன். பாய்காட் சைமன் கமிஷன் ரெசல்யூஷன். சரியா? இந்த பாய்காட் சைமன் கமிஷன் ரெசல்யூஷனோட லீட் யாரா இருந்தது அப்படின்னா வந்து சத்யமூர்த்தி. பாய்காட் சைமன் கமிஷனோட லீட் யாரு அப்படின்னா வந்து சத்யமூர்த்தி. சரியா? அடுத்து வந்து பூர்ண ஸ்வராஜ் வந்து ஜவஹர்லால் நேரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஜவஹர்லால் நேரு வந்து பூர்ண ஸ்வராஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எந்த காங்கிரஸ்னா 1927 எம்ஏ அன்சாரி வந்து பிரசிடென்ட்டாக இருந்த காங்கிரஸில். ஓகே, சரி. இப்போ 1928 பொறுத்தவரையும் கல்கத்தா இங்கே செஷன் நடந்தது. கல்கத்தா பிரசிடென்ட் யாருப்பா அப்படின்னா வந்து மோதிலால் நேரு. மோதிலால் நேரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரியா? மோதிலால் நேரு யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட அப்பா. சரியா? இவர் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு, அதை வந்து நேரு ரிப்போர்ட்னு சொன்னார். நேரு ரிப்போர்ட்னோடனே ஜவஹர்லால் நேருன்னு நினைச்சிடக்கூடாது, அது மோதிலால் நேருவோட ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் எதுக்காக அப்படின்னா வந்து யாருக்கு அகேன்ஸ்டானா சைமன் குழுவுக்கு எதிராக. சைமன் குழுவுக்கு எதிராக. இப்போ இந்த நேரு ரிப்போர்ட்டுக்கு எதிராக ஒருத்தர் வந்து ஒன்று பண்ணுறார். என்ன அப்படின்னா வந்து முகமது அலி ஜின்னா 1929 வந்து நேரு ரிப்போர்ட்டுக்கு எதிராக. சரியா? முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா 14 பாயிண்ட் ப்ரொக்ளமேஷன் ஒன்று வைக்கிறார். 14 பாயிண்ட் ப்ரொக்ளமேஷன். சரியா?
இது பொறுத்தவரையும் பாருங்கள் 1928 வந்து செஷன் எங்கே வந்துச்சுன்னா கல்கத்தாவில். யார் ஹெட் அப்படின்னா மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரோட அப்பா. நேரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணார் 1928. எதுக்கு அப்படின்னா சைமன் குழுக்கு எதிராக. அந்த நேரு ரிப்போர்ட்டுக்கு எதிராக ஒருத்தர் சப்மிட் பண்ணுறாரு, என்னன்னா முகமது அலி ஜின்னா. எந்த வருஷம் அப்படின்னா 1929 14 பாயிண்ட் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான செஷன் என்ன அப்படின்னா வந்து 1929 எங்கே அப்படின்னா லாகூர். சரியா, லாகூரில் வந்து 1929 அடுத்த செஷன். யார் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பூர்ண ஸ்வராஜை அக்செப்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். பூர்ண ஸ்வராஜ்னா முழுமையான சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். சரி, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். பூர்ண ஸ்வராஜை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த செஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணார், இப்போ இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க பூர்ண ஸ்வராஜ். ஓகே, அடுத்து வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து 1930 Jan 26 வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே. சரி, அந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை 1950 Jan 26 வந்து என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் டேவா மாற்றுறாங்க. சுதந்திர தினத்தை குடியரசு தினமாக மாற்றுறாங்க. ஏன் குடியரசு தினமாக மாற்றுறாங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பார்ட்டியில் பார்த்துருப்பீங்க. சரியா, நம்ம கிளாஸில் பார்ப்போம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் இந்த நாளில் தான் வந்திருக்கும். ஓகே, அதனால அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூர்ண ஸ்வராஜ் வந்து 1930 January 26 வந்து இந்த டேவை என்ன பாடுறாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டேவாக வந்து மாற்றுறாங்க. அண்ட் 1950 January 26 வந்து ரிப்பப்ளிக் டேவாக வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ 1930 காங்கிரஸ் செஷன் கிடையாது. அப்போ 1930 காங்கிரஸ் செஷன் இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருந்த பிரசிடென்ட் எல்லாம் கன்டினியூ பண்ணுறாரு. அப்போ ஜவஹர்லால் நேரு தான் வந்து 1930 இருக்கிறார். ஏன் 1930 காங்கிரஸ் செஷன் கிடையாது அப்படின்னா வந்து சட்டமறுப்பு இயக்கம் தீர்மானம் வந்து கொண்டு வந்தேன். சட்டமறுப்பு இயக்கம் தீர்மானம் கொண்டு வந்ததுனால 1930 வந்து என்ன கிடையாது அப்படின்னா காங்கிரஸ் செஷன் வந்து கிடையாது. அப்போ அடுத்த காங்கிரஸ் செஷன் எப்போ அப்படின்னா வந்து 1931. அடுத்து பாருங்க 1931 பொறுத்தவரையும் கராச்சி இப்போ எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான். ஓகே, கராச்சி. யார் பிரசிடென்ட் அப்படின்னா வல்லபாய் பட்டேல். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பார்ட்டில் வரும்பா அப்படின்னா பார்ட் 3 வரும். இது நம்ம பாலிட்டி பார்க்க போது பார்க்கலாம். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. தீர்மானம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 12 to 35. சரியா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தீர்மானம் பண்ணாங்க. ஆனால் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எதை பொறுத்து வந்திருக்கும் அப்படின்னு யார் இது பண்ணியிருப்பா அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு. சரியா, அடிப்படை உரிமைன்றது யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஆனால் எந்த இதில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 1931 கராச்சி செஷனில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து வல்லபாய் பட்டேல். எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 12 35 வரையும் பார்ட் 3. ஓகேவா? இப்போ 1933 பொறுத்தவரையும் வந்து எங்கே கான்ஃபரன்ஸ் அப்படின்னா கல்கட்டாவில் தான் மேக்ஸிமம் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. சரியா, பிரசிடென்ட் யார் அப்படின்னா நெல்லி செங்குப்தா. இவங்க விமென். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய 3வது விமன். சரியா, நெல்லி செங்குப்தா. இவங்க ஒரு பிரிட்டிஷ் விமன். அப்போ 3வது விமன் பிரசிடென்ட் ஐஎன்சியோடது. அதே செகண்ட் ஃபாரின் பிரசிடென்ட். சரியா, யார் அப்படின்னா நெல்லி செங்குப்தா 1933 கல்கத்தா செஷனில். ஓகே, இப்போ 1934 பொறுத்தவரை யார் இருந்தா அப்படின்னா வந்து ராஜேந்திர பிரசாத். தான் பிரசிடென்ட்டாக இருக்கிறாரு. எங்கே நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க் இப்போ இதோட 3 ஒர்க் கொடுத்துருக்கேன். சரியா, இது எங்கே நடந்தது பார்த்துட்டு வாங்க. ஓகே, அதே மாதிரி சரோஜினி நாயுடு வந்து 2 புக் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன 2 புக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் அடுத்த கிளாஸில் வந்து பார்த்துக்கலாம்.
ஓகே 1934 பொறுத்தவரை என்ன அப்படின்னா யார் அப்படின்னா வந்து ராஜேந்திர பிரசாத். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1935ல வந்திருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லுவோம். அதனால வந்து 1935ல செஷன் வந்து கிடையாது. அப்போ அடுத்த செஷன் எப்போ அப்படின்னா 1936ல வந்து அடுத்த செஷன். ஓகே, அடுத்த செஷன் எப்போ பார்த்தோம் அப்படின்னா 1936 செஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னா லக்னோ. இதுல ஜவஹர்லால் நேரு பிரசிடென்டா வராது. இது 2வது தடவை. ஜவஹர்லால் நேரு எத்தனாவது டைம் வராது? செகண்ட் டைம் வராது. செகண்ட் டைம் பிரசிடென்டா யார் வரா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வராது. எங்க 1936 லக்னோ செஷன்ல. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து 35ல கிடையாது, 36ல பார்த்தோம். அடுத்து 1937ல வந்து எங்க நடக்குது அப்படின்னா ஃபைஸ்பூர். இது ஒரு ரூரல் ஏரியா. எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில். ரூரல் ஏரியா அப்படின்னா வந்து கிராமப்புறம். சரியா? ரூரல் ஏரியா. அப்போ ஃபர்ஸ்ட் கிராமத்தில் நடந்த ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் ரூரல் காங்கிரஸ் செஷன். சரியா? யார் பிரசிடெண்ட்டாக இருந்ததுன்னா ஜவஹர்லால் நேரு. யார் பிரசிடென்ட்டு? ஜவஹர்லால் நேரு. அப்போ 1937ல் வந்து ஃபைஸ்பூர் மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் ரூரல் காங்கிரஸ் செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து ஃபைஸ்பூரில். யார் பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே, அடுத்த செஷன் பாருங்க அப்படின்னா 1938. 1938ல செஷன் எங்கே இருந்துச்சுன்னா ஹரிபுரா. ஹரிபுரா எங்கே அப்படின்னா குஜராத். சரியா? யார் பிரசிடென்ட் அப்படின்னா வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் பிரசிடென்ட்டாக இருந்தார். நேஷனல் பிளானிங் கமிஷனை ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த செஷனில். அப்போ 1938ல என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் பிளானிங் கமிஷன். எந்த வருஷம் அப்படின்னா 1938. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சரியா? 1938 செஷன் வந்து குஜராத் ஹரிபுரா. யார் பிரசிடென்ட் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேஷனல் பிளானிங் கமிஷன் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சரி, அடுத்த செஷன் வந்து 1939. 1939 எங்க அப்படின்னா திரிபுரி. எங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல. ஓகே, மத்திய பிரதேஷ்ல இருக்கு. யார் பிரசிடென்ட் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இப்போ யாருக்கும் இடையில வந்து இது அப்படின்னா வந்து போட்டி அப்படின்னா நேதாஜி விசஸ் பட்டாபி சீதாராமையா. இந்த பட்டாபி சீதாராமையாவுக்கு சப்போர்ட் பண்ணவர் யாருன்னா காந்திஜி. சரியா? பட்டாபி சீதாராமையா. இவர் யாரு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திரான்னு ஒரு செப்பரேட் இது வேணும்னு கேட்டவர். சரியா? ஓகே, அதனால வந்து இவர் பட்டாபி சீதாராமையா யாரு அப்படின்னா வந்து காந்திஜி வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. ஆந்திரா வந்து செப்பரேட்டாக வேணும், ஆந்திரான்னு, அதாவது லிங்குவிஸ்டிக் பேசிஸில் வந்து ஸ்டேட்டை பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டவர் யார் அப்படின்னா வந்து பட்டாபி சீதாராமையா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரிஞ்ச ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டானா ஆந்திரா. அதே இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு கேட்டா ஒடிசா. ஆந்திரா இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் ஆஃப்டர். அதே ஒடிசா வந்து பிஃபோர். சரியா? இந்த ஆந்திரா செப்பரேஷன், ஆந்திரா வந்து செப்பரேட்டா வேணும் அப்படின்னு கேட்ட பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா வந்து பொட்டி ஸ்ரீராமுலு. பொட்டி ஸ்ரீராமுலு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து உண்ணாவிரதம் எடுத்திருப்பாரு. பொட்டி ஸ்ரீராமுலு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வந்து ஆந்திரான்னு ஒரு செப்பரேட் ஸ்டேட் வேணும்னு சொல்லி கேட்டு உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. அப்போ வந்து ஆந்திரான்னு ஒரு செப்பரேட் ஸ்டேட் வந்து கிடச்சிருக்கும். எப்போ அப்படின்னா வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். 1939 வந்து நேதாஜி இதை விட்டு வெளியேறாரு. ஆக்சுவலாக வந்து இங்கே 2 பேருக்கும் வந்து காம்படிஷன் தானே. இப்போ என்ன அப்படின்னா வந்து பட்டாபி சீதாராமையா சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா காந்தி. ஆனால் இவர் நேதாஜி வந்து நிறைய ஐஎன்சி மெம்பர்ஸ் ஓட் பண்ணதுனால யார் வின் பண்ணா அப்படின்னா நேதாஜி வின் பண்ணுறாரு. அதே 1939 வந்து என்ன பண்ணிடுறாரு நேதாஜி வந்து
எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னா வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட்டாக. இவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். யார் வரா? ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடெண்ட்டாக வரா. ஓகே, ஆஃப்டர் ரிசைக்னேஷன் ஆஃப் நேதாஜி. ஓகே, இப்போ 1940 பொறுத்தவரையும் ராம்கர் இப்போ எங்க இருக்குன்னா ஜார்க்கண்ட். ஆனா முன்னாடி எங்க இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பீகார்ல இருந்தது, அடுத்து வந்து சத்தீஸ்கர்ல இருந்தது, இப்போ வந்து ஜார்க்கண்ட்ல வந்து இருக்கு ராம்கர். சரி, பீகார்ல சத்தீஸ்கர்ல இப்போ வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஜார்க்கண்ட்ல வந்து இருக்கு. இதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். ரொம்ப முக்கியமானவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் வந்து யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட யங்கஸ்ட் பிரசிடென்ட். யாரு அப்படின்னா வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகே, இப்போ 1940 இருந்து 46 வரையுமே, அது ஆக்சுவலாக 45 வரையுமே வந்து எந்த செஷனுமே இருந்திருக்காது. அப்போ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் பிரசிடெண்டாக இருந்திருப்பார். அப்போ இவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லாங் டேர்ம் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்டாலும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் செஷன் வந்துட்டோம். லாஸ்ட் செஷன் எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1947 மீரட்ல யூபி. அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் செஷன் அதான். இதுக்கப்புறம் 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆயிரும். இதுதான் கடைசி செஷன். ஓகே, இதுல வந்து யாரு அப்படின்னா வந்து ஜேபி கிருபால்னின்னு சொல்லுவோம். ஓகே, ஜேபி கிருபால்னி. ஆக்சுவலாக இவங்க ஒய்ஃப் வந்து சுசேந்திர கிருபால்னி. இவங்க வந்து அதாவது சுசேந்திர கிருபால்னி யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விமன் சிஎம்னு சொல்லுவாங்க. சரி, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் யார் அப்படின்னா ஜேபி கிருபால்னி. இதுதான் வந்து லாஸ்ட் செஷன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். சரியா, இதோட வந்து ஐஎன்சி செஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து ப்ரீ காங்கிரஸ் செஷன்லேருந்து ஆரம்பித்தோம். கரெக்டாக? அப்போது காங்கிரஸ் செஷன் வந்து 1885 1947 வரையும் எங்கே நடந்துச்சு, யார் பிரசிடென்ட்னு சொல்லி பார்த்துருவோம். இனி வரப்போகிற ஐஎன்எம் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதை வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வருஷம் தெரிஞ்சால் எந்த காங்கிரஸ் செஷன் எங்கே நடந்துச்சு, யார் பிரசிடென்ட்ன்றது நமக்கு வந்து டக்குன்னு வந்து மைண்டில் நிற்கணும். ஸோ இதை நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.